வெள்ளச்சாமி வாரேனையா 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 சேதுபதி பெற்றெடுத்த செல்ல மகன் வெள்ளச்சாமி வாரேனையா 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 ஆட்டத்தில சிறந்தவன் ஆட்டத்தில சிறந்தவன் வேட்டையில வீரனடா எக்கித்தி கள்ளர் மக வெள்ளச்சாமி சபை பாகம் நடந்துகின்ற சமமுன்னே வாரேனையா வாரேனையா ஆட்டத்தில் சிறந்தவனா ஜெய் ஆட்டத்தில் சிறந்தவனா வேட்டையில வீரனடா தெக்கத்தி கள்ள மகன் வெள்ளச்சாமி சபை விழுந்து சபைப்படி வாரேனடா 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 வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிலி வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி கவனி வருவார் வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிலி வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி கவனி வருவார் வேண்டுவர்க்கு வேண்டுவரம் இவள் தருவா வேண்டுவர்க்கு வேண்டுவரம் இவள் தருவா திருவேர் காட்டு கருமாறி காத்து அருள்வா வேண்டுவார்க்கு வேண்டுவரம் இவள் தருவாள் திருவேர் காட்டு கருமாறி அருள் தருவாள் அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தரணும் திரிசூலி அம்மா மகா கருமாரியம்மாம் அருள் தரவும் திரிசூலியம்மா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிலி வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி கவனி வருவார் ஹலோ ஆட்டமாடி வந்திடுவா இவன் வேர்க்காட்டு கருமாரி அம்மா ஆட்டமாடி வந்திடுவார் இவள் வேர்க்காட்டு கருமாரியம்மா ஆபத்திலே துணை உரி இவள் ஆங்காரே திரிசூலி அம்மா நாயகி மாரியம்மா இவள் நாகம்மாகவே மாறிடுவா நம்பினாத்தி துணை உரி இவள் நள்ளலியை தந்திடுவா ஆகார்க்கு துணை புரியே இவள் நல்வழியை தந்திடுவார் அம்மா அம்மா கருமாரி அம்மா அருகரன் திரிசூலி அம்மா 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 கருமாரியம்மா அருள் தரவும் திரிசூலியம்மா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிலி வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி கவனி வருவார் டேய் 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 அகில உலகையும் ஆள்பவளே அருள் மிகுந்த காளி அகில உலகையும் ஆள்பவளே இவள் அருள்மிகுந்த காளி கருணை உள்ளம் கொண்ட எங்கள் அருளை மாறி தாயி புன்னகையை கண்டாலே புண்ணியங்கள் கோடி புண்ணியங்கள் செய்தாலே புண்ணியங்கள் கோரி பூவாட காரியம்மா வர வேண்டும் நீலி பூவாட காரியம்மா வர வேண்டும் நிலி ஈசப்பாவெல்லாம் விழா கோலம் உண்ண வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் வெள்ளி செவ்வாயிலே விளக்கோலம் வேண்டி வந்த மக்களுக்கு நல்ல காலம் ஆடி மாசம் அம்மனுக்கு திருவிழா ஆடி மாசம் அம்மனுக்கு திருவிழா அம்மா அது உனக்கு பெருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளாம் அம்மா ஏய். அம்மா அது உனக்கு பெருநாளாம் வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிலி வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிலி வருவா ஆத்தா நெல்லு சாமி நெல்லு நெல்லு
நீ இருக்கிறதே துணை எங்களுக்கு. ஆமா சார். நீ இல்லாத இடமே ஆத்தா எல்லாம் உன்னுடைய திருவடிவால தான் இன்றைக்கு உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்குது. இல்லை சாமி நில்லு. ஆனால் நான் எந்த நேரத்தில் அழைக்கிறோமோ அந்த நேரம் வரணும். ஆத்தா நெல்லு நெல்லு சாமி சொல்லுக்கு கட்டுப்படணும். பிடிங்க யாரா சொந்தக்கார வாங்க. இங்கே யாருமே இல்லையா? அட யாராவது வாங்கம்மா. அட சொந்தக்காரங்க தான் வரணும்ல, யார் வேணாலும் வராது. விழா கம்பி யாராவது வாங்க. வாங்கண்ணே, பெரிய மனுஷன் வாங்க. பெரிய மனுஷனே கொஞ்சம் வாங்கம்மா. ஒரு 10 ஒரு 1000 மனசு சரிங்க. அம்மா அந்த பெண்கள் வாங்க, தயவு செய்து வாங்க. சரி மிச்சம் அக்கா சம்பளம் வேணாலும் கூட தரங்க வாங்க. சம்பளம் தெரியும். ஆமாம் அப்புறம் என்ன? நிலசாமி கூட்டி போக்கு. 100 செல்வங்களை என்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அருமை மச்சான் அவர்களுக்கு சார்பாக எங்களது கலை குடும்பத்தை சார்பாக நன்றி. கே மகிழ்வேந்தன் மாரிமுத்து குடும்பத்தார்கள் அத்திப்பள்ளமாறும் அருமை மச்சான் அவர்கள் 100 செல்வங்களை வாரி வழங்கி பெருமை சேர்த்த மச்சான் அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். இந்த குத்துருவெல்லாம் குத்துருங்க பாப்புவே. யாரு என்னைய குத்த சொல்றியா? இல்லையா பணத்தை நெஞ்சில் பார்த்து குத்துங்க. பொறுமையா வாங்கப்பா சாமியில. அப்படியே கூட்டி போய் உட்கார வைங்க. பொறுமை சாமி. பொறுமையாக உட்கார வைங்கம்மா. சரியா? அருமை 6 சகோதரர்கள் இந்த விராலிமலை சுற்றுவட்டார பகுதியில் எந்த ஒரு பகுதியில் நாடகம் நடந்தாலும் ஒரு நாடகம் விடாமல் வந்து கொடுக்கக்கூடிய பெருமை சேர்க்கிற அருமை நண்பர்கள் பெருமாம்பட்டி பாரப்பட்டி 2 நண்பர்களுக்கும் ஆரோக்கியர் மூர்த்தி சிவா நண்பர்களுக்கு நன்றி. அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கடத்த வணக்கம். சங்கராசு வானே சேராம சேர்ந்துருக்கிறோம், கூடாமல் கூடியிருக்கான். இன்னைக்கு தான் கூடியிருக்கிறோம். ஆமாம் 1-2 வருஷம் ஆக போகுது. ஆமாண்ணே, நம்மளாம் சேர்ந்து ஆடி இந்த பெரிய சாமி பூசாரினால ஒன்று சேர்ந்துருக்கு இன்னைக்கு. ஆமையா, நல்ல மனுஷன். ஆமாம், அருமையான ஊர். ஆமாம், ஊர் ஒன்று சேர்த்து வச்சிருக்கதா இல்லையா? நம்மள கண்டிப்பாக ஊருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். கண்டிப்பாக எந்த நடிகனும் ஆமாம் பெயர் வாங்குவதற்கு முன் உண்டாதனம். ஆமாம், சிறந்ததொரு ஒளி அமைப்பு. ஆமாம், அருமையான முறையிலே கருப்பசாமி ஆடியோஸ் உரிமையாளருக்கும் படிமுறைய நண்பர்களுக்கு நன்றி. அதன் பிறகு எங்களுக்கு எல்லாம் என்று ஒரு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கின்ற யூடியூப் சேனல்கள் அருமை என்பு உள்ளம் விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் சுந்தரன் அவர்களுக்கு நன்றி. என்றைக்குமே விஎஸ்கே தான். அம்மா இதை மற்ற சேனலுக்காரங்க பார்த்தானா அதுக்கு ஈடு ஓட்டுறாங்க. நெஞ்சத்தில் இருந்திருக்கிற அவர் ஒரு ஆளு தான் பாவம். என்றும் எனது தாய் தந்தையாக நான் வணங்கக்கூடிய பக்க மேளங்களே. ஆமா இருந்தாலும் அகில உலகமெல்லாம் வாழக்கூடிய அந்த விக்டோரியார் காளி ஆமா இந்த ஒரு மண்ணிலே வாழக்கூடிய அந்த நீதியை வழங்கிவிட்டு கதைக்கு போகலாம். ஆமா பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரணிலி இவ பெரம்போரு வாழுகின்ற வீரமகாளி கெடுபுண தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே ஊரெல்லாம் ஆள்பவளே உலகாலும் நாயகி கோப வந்த நீலி நீ குங்குமக்காரி வேத கொண்டதாகி எங்க வீரமகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்கரநீலி அவ பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்கரநீலி அவ பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி கெடுபுண தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே உரைடா ஆழ்பவளே உலகாலோ நாயகியே கோபப்பட்ட நீலி குங்குமக்காரி வேத கொண்டதாகி எங்க வீரமகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரநீலி நீ பெரம்பூர் வாழ்கின்ற வீரமகாளி ஊரோ செழிக்க வேணும், உறவோ வளர வேணும், உன்னால ஒரு மக்கள் நல்லா இருக்க வேணும், நாடோ செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாங்களெல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும், ஊரோ செழிக்க வேணும், உறவோ வளர வேணும், உன்னால ஒரு மக்கள் நல்லா இருக்க வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாங்களெல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும், கோபப்பட்டீலி நீ குங்குமக்காரி வேத கொண்டதாகி நீ வீரமகாளி கோபக்காளி அடி கோகண காளி கோபக்காளி தாயே பேரு வேற்று விளங்குகின்ற
தங்க முகம் பார்த்தாலே அங்கமையா சிலர்க்குதம்மா அகிலமும் அடங்கிடுமே அம்மா உணருடாளே கண் கொண்டு பார்த்தாலே அங்கமையா சிலர்க்குதம்மா அகிலமும் அடங்கிடுமே அம்மா உணருடாளே தங்க முகம் பார்த்தாலே அங்கமையா சிலர்க்கும் அம்மா அகிலமும் அடங்கிடுமே அம்மா உணருடாளே அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா போவத நீ எதோடதாகி கவிர மகாதி எருவேற்று வரங்க கண்டாங்கரணீலி பெரம்பூர் வாழுகின்ற வீரம் மகாலி எருவேற்று வளர்ந்து கண்டாங்கரணீலி பெரம்பூர் வாழுகின்ற வீரம் மகாலி கெடுபுணதிர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே ஆழ்பவளே உலகால நாயகியே கோபதனீலி மக்காரி எதோடதாகி கவிர மகாலி கோபதனீலி மக்காரி எதோடதாகி வீர மகாலி கோபதனீலி மக்காரி எதோடதாகி வீர மகாலி நாளைக்கு நாடகம் இருக்குதுப்பா அப்பா பிறன்பு சார்ந்த பெரியவர்களே பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிலைமை தாய்மார்களே நாடு போற்றும் நல்லவர்களே ஊர் போற்றும் உத்தமர்களே பள்ளி மாணவ செல்வங்களை விழா கமிட்டியார்களே மற்றும் இந்த ஒரு நாடகத்தினை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிகர் பொதுமக்களே கற்றது கரையளவு கல்லாதது விலகளவு புற்றகளும் மனிதன் ஒதுகிட அனைத்தும் பெருமந்தைகளுக்கு கூற வேண்டாம் என்றாரோட ஆள் எறும்புக்கந்தன் கையால் தாங்கள் நடத்துகின்ற இந்த ஒரு நாடகத்தின் சொல்குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் எவ்வித குற்றம் இருக்கணும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு எங்களையும் எங்களது நாடக கலைக்குணர்களை நல்லாசி பெற வேண்டும் என்று இரு கரம் தொட்டு வேண்டிக் கொண்டு இந்த வெள்ளச்சாமி இருவர் கதாபாத்திரம் என்பதை துவங்குகின்றேன் சபையினர் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 எத்தனை தொடங்கினாலும் தங்கராசு ஆமாங்க முதற்கட நாகப்பெருமானை விளங்குவது விளக்கம் கண்டிப்பா கண்டிப்பா ஆத்தங்கரையிலும் அம்மா அரச மரத்தலையிலும் சரி ஆல மரத்தலையிலும் அம்மா குளத்தங்கரையிலும் கிழக்கு முகநோக்கி வீற்றிருக்கக்கூடிய அந்த நாகப்பெருமானே கண்டிப்பா வினைந்திருக்கு விநாயகா அம்மா சித்தி விநாயகா சரி சித்திமந்தி விநாயகனே முப்பத்து முக்கோடி தேவர்களே பிள்ளையார் பற்றி வசிக்கும் விநாயகா விநாயகா உடன்படியில் வாழ்ந்து வரும் எந்தாய முத்தாலம்மா என் தாயே முத்தாலம்மா பாட்டெடுத்து தரும் எந்தாய பச்சையம்மா என் தாயே பச்சையம்மா நான் வேண்டு வரத்தை கொடு எந்தாய வெக்காளியம்மா
தன்னானே ஒரு பாட்டுக்கு 3 திருமணம் 2 திருமணம் வைக்கலாம். என்னையா இன்னைக்கு மட்டும் என்னையா அப்படி இல்ல அந்த ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி ரொம்ப நாளாச்சு இல்ல. ஆமா ஆமா. இந்த நாடக கதை என்பதை ஆமா ஆரம்பத்துல இருந்து கவனித்து பார்த்தா தான் முடிவு என்பது தெரியும். கண்டிப்பாக இடம் இருந்துச்சு நம்மளால எல்லாம் அங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா டீ சாப்பிட்டு ஒரு ராலி மலையை கிளம்பிடுறது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் வந்து உட்காந்து பார்த்தா கதை புரியுமா? எப்படின்னா புரியும். அதனால பரவாயில்ல இருந்தாலும் விடியற அன்னைக்கு ஒரு பொழுது தானே. அம்மா விடியற வரைக்கும் உட்காந்து பாருங்க. கண்டிப்பா உட்காந்து பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அம்மா யார் அங்கனைக்கான படத்தை தூங்கிட்டு நல்லா இருக்குமா? ரத்தகுமார் 2 தடவை படிச்சா அப்படி. ஆமா 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 பிரமாதமா படிச்சா அப்படி. ஆமா. அதன் பிறகு எனக்கு அப்ப நான் நடிச்ச சேதுபதி மாடுமுடி செத்தப்ப உண்டேன். அவர் பாவம் நல்ல மாதிரி செத்து போயிட்டாரு. இருக்கிறா எவ்வளவு மாடு முட்டி செத்து போயிட்டு கதையில செத்து போனா அப்படி. சரி சரி சரி. அவர் ஒரு தாய் பாட்டு படிச்சாரு. அம்மா அண்ணே அது போல சரி எழுதினவன் ஏட்ட கிடத்தேன். அம்மா பாடனவன் பாட்டை கிடத்தான்னு இருக்க கூடாது. எழுதினவன் ஏட்ட கிடத்துன்னு இருக்க கூடாது. அது போல அம்மா 2 கண்ணாக நம்ம மதிக்கணும். அம்மா தாய் என்பது ஒரு கண்ணாகவும் தந்தை என்பது ஒரு கண்ணாகவும் மதிக்கணும். கண்டிப்பா. அதுக்காகத்தான் தாய் இல்லாம நான் இல்லை தானும் ஒரு பிறப்பதில்லை என்று சொல்லி கண்டிப்பா அருமையான பாட்டை பாடினாங்க. அம்மா நன்றி. அதுபோல தாய் தந்தையே நமக்கு தெய்வம். கண்டிப்பா உண்மைதானே அம்மானுங்க. அதனால அம்மா அவள் நினைச்ச நம்ம கதைக்கு போயிருமா? கண்டிப்பா. இன்னைக்கு தையா கரெக்டா வந்திருக்கிறோம் டைம் இல்ல. ஆமையா அதனால அம்மா ஆமா ஆமா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா நீ உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தவங்களா அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மா அம்மா எதனார் உயிரே நீயும் நானோ என்றும் ஓர் உயிரே 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு முத்தமிட்ட பழநூறு தவம் இருந்து என்ன பக்குவமாக என்றெடுத்த மாறிலையும் தோளிலையும் நான் ஒரு அங்க என கட்டி அம்மா காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வை நிறுத்தம் சுட்ட எனக்காக தியாக செஞ்ச சாமி இன்னைக்குமே தாய் தாண்டா சாமி சும்மாட்டு தலைமையில தண்ணி கூடம் தான் இருக்கும் அம்மா
அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச, என்ன சுமையா நினைக்காம பெரு சுகமா நினைச்ச, உன்னோட மடி மேல தலசாக்கேனும் அம்மா அப்படியே செத்துடா. அந்த நேரம் தோணுதம்மா உன்ன வரமா நினைச்சேமா, உள்ள உரமா தெளிச்சேமா, சிப்பிக்குள்ள முத்தம் போடே என்ன வச்சு காத்தவளே, அப்புராணி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளே, மூன்றெழுத்து மந்திரமே அம்மா அம்மாவோ பாதம் தொட்டு வணங்குகிறேனே அம்மா அம்மா, ஓ பாதம் தொட்டு வணங்குகிறேனே அம்மா அம்மா. தாய் மனசு தங்கம் அடரிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாயை விட பெரிய சக்தி அப்பே. ஏன்னா ஒரு தாயினுடைய சுமை என்பது ஒரு மகனையோ ஒரு மகளையோ தன்னுடைய வயிற்றுல 10 மாசம் சுமக்கிறார். அம்மா 10வது மாசம் சுமை இறக்கிடுவான். கண்டிப்பா அப்ப இருக்கிறானே அம்மா சின்ன வயசுல நம்ம வளர்க்க நல்ல மனுஷன் ஏறு தூக்கி பாடுபட்டு போரடிச்சு வீடு சேர்ந்து நம்மளை எல்லாம் வளர்த்து ஆளாக்குறானே அப்பே. அம்மா தாய்க்கு மேலையா 2 கண்ட வரல கட்டி வச்சு நீ கண்ணில் வர கண்டையிலே போற அப்பாடி போற ஓம் பேர நான் தூக்கி போறேன். கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்கு அர கட்டையில வேகே போரே ஐயா நீ போரே ஓம் பேர நான் தூக்கி போறேன். மஞ்சள் முகம் நீளம பூத்ததில்ல, அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவ போற ஊர்குள்ள போற போகும் போதே என்ன கொண்டு போற. 2 கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டையில தூங்கு மர கட்டைகள வேக போற அப்பாணி போற நான் தூக்கி போறேன். நீ உழைச்ச ரத்த நாதமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சுப்பா, உடம்பு சுடுகாட்டிலேயே இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. எங்கப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல, வந்தா கூட யாரையும் திட்டினதில்ல. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த உன் மனைவி வழியில மண்ணா சாப்பிட்டு போற ஊர்குள்ள போற போகும் போதே என்ன கொண்டு போற. 2 கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்கு மர கட்டைகள வேக போற பாடி போற பேர நான் தூக்கி போற ஐயானி போற என் பேர நான் தூக்கி போறேன். மதுரை ஜில்லா சிவகங்க சீமை யானமலை வெத்தக்கடை அருகிருக்கோ ஜக்கம்பட்டி, ஜக்கம்பட்டி அருகிருக்கு சிட்டாம்பட்டி என்பது எனது ஊர் ஆகும். சிட்டாம்பட்டி ஊருல சேதுபதி தேவனுக்கும் செம்பாகி அம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில பிறந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த சரி அந்த கல்லர் மகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராகும். சரி இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது சரி 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரி
என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் ஆமா மாடுபிடி ஆட்டம், சிலம்பாட்டம், சரி கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய ஆமா இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் சரி எங்கு நடைபெற்றாலும் சரி எங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி ஆனால் ஒரு நாள் சமயமும் ஆ, தை மாதம் 3ஆம் தேதி என்றால் சரி என்னுடைய ஜக்கம்பட்டிக்கு அருகாமையில் இருக்கும் உரங்கான்பட்டியில அந்த ஜக்கம்பட்டி மட்டும் யாவப்படுத்தாதுன்னு வெள்ளச்சாமண்ணே பெரிய கஷ்டம் இல்லை நடுப்பட்டி பக்கத்தில் ஜக்கம்பட்டி நீ நல்லா இருப்ப அந்த ஊரை எனக்கு ஞாபகப்படுத்த. சரி வேணாண்ணே வேணாம் உரங்காம்பட்டியில சரி தை மாதம் 3ஆம் தேதி என்றால் சரி மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். சரி அந்த மஞ்சு விரட்டிற்காக ஆ, என்னுடைய தந்தையும் ஆமா அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் வழக்கம். வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் ஆ, அந்த தை மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கு சரி என்னுடைய வீட்டில் எனக்காக ஆ, 5வது பிறந்தநாளை விழா சரி கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரி ஆனால் அன்றைய தினம் ஆ, என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எங்கய்யா அன்னைக்குன்னு பார்த்தேன். அப்ப எங்கே போனா தெரியுமா? எங்கய்யா நல்ல மனுஷையா அவரு தங்கராசு. தங்கராசியா தங்கராசு ஆ, நம்ம எல்லாரும் காலையில எங்கே போவோம்? நான் அதை சொல்லக்கூடாதுன்னு என் வாயால சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு தெரியும். காலையில ஒத்த கடை அதுக்குன்னே ஒரு டீ கடை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். 350 ரூபா கடை வச்சு டீ கடைக்கு இல்ல டீ கடைக்கு போறதுக்காக 350 ரூபா கடை காசு கொடுக்கல. பால் காசு நான் தான் அந்த தரேன். ஆயா போறப்பல என்னைய கேக்குதீங்க? இல்லையா பால் காசு நான் தான் தரேன், சீனிக்கு நான் தான் டேய், தரேன். ஏன் பெங்குடியாரே? நல்ல மனுஷன் பூசாரியா அவரு. நான் கதையில சொல்றேன். அப்படி சொல்லியா? பொழுது விடிஞ்சா போதும். ஆ, எந்த இடத்துல கஞ்சா விக்கிறாங்க, சரி எந்த இடத்துல கள்ளு சாராய விக்கிறாங்கன்னு சரி எந்நேரம் உன்னை போல ஒரு குடியாரே என்ன போலையா? இல்லையா? நான் முற்றும் துறந்த முனிவர். முட்டம் திறந்தியா? இங்க பாரு சரி, பாசி எல்லாம் போட்டிருக்கு. குடியாரே சரி மோசமான குடியார ஐயா. நல்ல மனுஷன். அப்பேற்பட்ட அந்த குடியாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? இங்கிட்ட கையை நீட்டாதனே, நான் நல்ல மனுஷன். உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுண்ணே. குடியாரனுக்கு பிறந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? அப்புறம் நான் என்னத்த சொல்றது, எல்லாத்துக்கும் தெரியும். என்ன நான் ஏன்னா பூசணிக்காய் நட்டா சொரக்காயா முளைக்க போகுது. டேய், அப்ப என்னை குடியாரங்கிறிய நீ? இல்லை அவரைக்காய் நட்டா வேற எது கத்திரிக்காயா முளைக்க போகுது. குடிக்கிறீங்க பக்கத்தோட நான் போறதில்ல. நல்ல மனுஷன். வாடகை கண்டாலே எனக்கு யாவும் வந்துருது. சரிண்ணே சரிண்ணே. அப்படி பொழுது விடிஞ்சதுமே கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தை எல்லாத்தையும் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க ஐயா. சரி வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஏ ஆத்தா செம்பாகி நல்ல மனுஷன் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாய் அப்பனை. சரி நீ எல்லாம் மனுஷனாடா? ஏனே உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஐயா? ஏனே நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா? எனக்கு சத்தியமா தோசை என்னமோ பெரட்டி போட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஊத்தாப்பம் நலன் ஓட்டல. அட ஒண்ணே இல்லையா? எப்பனை பார்த்து கேட்கிறான். சரி அட அறிவட்டவனே. ஏ இல்லையா அவன் எப்பனை? அப்படி சொல்லியா? நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவம். ஓ மகனுக்கு சிறு உள்ள. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு தையம்மனுக்கு 5வது பிறந்தநாளை விழா வீட்டுல கொண்டாடணும். சரி அதை இருந்து கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியடா? போறியே. போற இடத்துல மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு பெட்டிக்காரன் வேற பேர் வருவேன். ஏன் நீ எங்க நக்க போறியா? நீதே செத்து போய் உன்னை யாரையா சொன்னது? அதானே சொன்னேன். எப்பனை கேட்கிறா. சரி மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா செத்து போயிட்டா நம்ம பிள்ளைய வளர்க்க யாரா இருக்கு? ஆமா ஐயா. என்னைக்கு என் பேச்சை கேட்க மாட்டேன். கேட்டிருந்தா இன்னைக்காவது நான் சொல்றது கேளிக்கான்னு ஆமா எவ்வளவு எடுத்து சொன்னாயா? சரி கேட்டானா அப்பேன்? உங்க அப்பா நல்ல மனுஷையா? அவன் போட்ட போதைக்கு ஏய் ஏய் நீ என்னடி சொல்றது? அம்மா நான் அதை கேட்கறது. சரி நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன்னு இவன் சொல்லதுக்கு சரி 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. சண்டை அடித்தடி சண்டையில அடிச்சு உருள்றாங்க ரோடு. 4 ரோட்லயா? ஆமா. ஏன் அங்கே ஒரு இல்ல அந்த என்ன நம்ம ஊர் 4 ரோட்ல நல்ல ஒண்ணு 4 ரோட் விளையாட்டம் அடிச்சு கிடக்க சொல்லு. சரி சரி சரி. அப்படி அடிச்சு உருள்றாங்க. சரி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சின்ன பையன் தானே. சின்ன பிள்ளை அடிச்சுட்டு கிடக்குறாங்க. உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ சரிண்ணே. அப்போ பார்த்து என் ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னா. என்னய்யா? என் பேச்ச மீறி போகாதையா. போகாதே. என் பேச்ச மீறி மாடு பிடிக்க போகாத. போகாதே. அத மீறி நீ போனீங்கன்னா போனா நீ உயிரோட வீடு திருப்பி வரவட்டாத போகல. தனிஞ்சு முடிச்சவன் அவளாம் பொம்பளையாயா? அவ மூஞ்சிலாம் முழிக்கலாமா? தர்த்திரியை முடிச்சவ. சத்தியமா காலையில அந்த அக்காட்ட கூப்பிட்டு சொல்றேன். என்ன சொல்லுவ? நான் வீட்டுக்கு போகாட்டி கூட போன் போட்டு ஓட சொல்றேன். சோறு ஓட மாட்டாயா? கருப்பை ஏது மாதிரி உங்க பொண்ணைய ஏத்த செம்பைய கேட்கிறேன். ஓ கட்டுன புருஷன் வீட்டை விட்டு போறான். சரி சரி. பொண்டாட்டி என்ன செய்யலாம்? ஆமா பெற்ற ஓடி போய் புருஷன் வெளியில போறேன். ஆமா ஓடி போய் நரசம்ப தண்ணி மூந்து கொடுத்து வழி அனுப்பி வைக்கணும். பார்த்து பத்திரமா போயிட்டு நல்ல சீக்கிரம் வீடு திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி வழியில போய் வைக்கிறோம். வெற்றி விழாவோட வான்னு சொல்லணும்.
அப்படி வாழ்த்து சொல்றதாண்டா பொண்டாட்டி. ஆமா. ஆனா போகையிலே மாடு முட்டி செத்துருப்ப. ஆமா. உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டடான்னு அபசகனமா பேசலாமா? சரி. அடைய தாய் தான் தடுக்கிறாளே. ஆமா. இந்த குடியார பேளாச்சு போட்ட போதை சிறுனு மூடிட்டு வீட்டுல இருந்து கொண்டிதானே. யாரு? என் அப்பன். அதானே பார்த்தேன். அவனும் கேட்கல. சரி. அடைய அப்பே நல்ல மனுஷன் தான் ஐயா. தெரியல அம்மாவும் சரி. இல்ல என் அப்பே நல்ல மனுஷன் தான். அது சரி. எம்புட்டு குடி போயில இருந்தாலும் கணக்கா வீட்டுக்கு வந்துருவேன். அது சரி. ஆனா அவன் கூடவே ஒருத்தன் தெரியுற பாரு, நாதாரி பையன் ஈனப்பையன் முத்துராசன் ஒருத்தன். அம்மா குடி எடுத்த பையன். சொல்லாதனே சொல்லாதனே. அந்த குடியார பேலையும் கூடயே கூட்டிக்கிட்டு போயிட்டேன். அவர்னாலதான் குடும்பமே சென்ற இடத்துல அந்த விரங்காம்பட்டி மஞ்சு விரட்டல. சரி. எப்ப சேதுபதி. சரி. எப்ப சேதுபதி மாடுபட்டு மாட்டுப்படுத்தி விட்டாரடா. மாட்டுப்படுத்தி விட்டா எனது தந்தை இறந்து விட்டா. எப்ப செத்து போயிட்டா ஐயா தங்கராஜ். மாப்பிள்ள நீ ஆண்டா அழுதுகிட்டு வர்ற என்ன இருமுடி கட்டி போறானா? எந்த மாப்பிள்ள தாய் மாம கோடியா? என்ன மாப்பிள்ள என்னாச்சு? நேத்து நானும் உங்க அப்பட ஆளுக்கு கட்டி கட்டி டைம் ரொம்ப போட்ட பேடா வழங்காத வேலைட்டே. உடனே கூட காசு 500 ரூபா இல்ல நான் கூட சொல்லி போட்டுட்டாரேடா. அம்மா மாமியா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி பூதியாச்சிட்டியா. இன்னைக்கு நான் யார கேட்டுறேன் நாடகம் பார்க்க வந்தாரு. அப்பா செத்து போயிட்டாரு. ஓவாயில மண்ணு அவன் ரேட்டா சா சொல்றேன். இப்ப தானடா புது கார் எடுத்த ஜட்டாலே ஏற்கனவே ஒரு காரை பேசாம டீசலுக்கு கூட 1000 ரூபா ஒரே. ஆடா முந்தா நாள் போண்டா வடை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நல்ல தாண்டா எங்கடா உட்காந்துருப்பேன் மனுஷன் போடா நீனு. எங்கேயோ டான்சர் பக்கத்துல உட்காந்துருக்கிறாரு. சேதுவை செத்து போயிட்டான்டா. ஐயா சொம்பு எங்கேயாவது உட்காந்து இருப்பாரு. நீர்மா எடுக்க சருவம் வாங்கலான்னு வாத்து. காசிலன்னு சொம்பு எடுத்து காசிலன்னு சொம்பு எடுத்து அது ஊருக்காரங்க செம்புடா. டேய் மரியாதையா கொண்டு எடுத்து சாகலையா? அவர் உள்ளாண்டா உட்காந்துருக்காரு போடா. அப்ப அவர் சாக வேணாம் இருக்கட்டும்டா. நீ எப்ப சாவ? ஐயா முத்துராசு நீ போ சாமி. காராத்துல உனக்கு மண்ணு தள்ளி தாண்டா நான் சாவேன். கவலைப்படாது. எனக்கு ஒரு சுடுகாடு உனக்கு 2 சுடுகாடு. எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியல. காயாம்பட்டியா காராத்தா பாத்துக்கலாம். புத்தகத்தை 2 நீ போ. நல்ல வேலை எங்க ஆத்தா செத்துருச்சுன்னா நேரம் வீட்டு போயிருப்பேன். ஆமா ஆமா ஆமா. அப்படி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சரி அப்ப சேதுபதி மாடு முட்டி இறந்துட்டா ஐயா. சரி. என் அப்பா இறந்த பிறகு எண்ணெயை வளர்க்கறதுக்காக என் ஆத்தா செம்பாகி சரி ஒரு கோணார்குடியில பண்ணைக்கு இருந்தா. சரி. இதமாயிர பசுவாடு மேய்ச்சா. ஆஹா. வட்டி செம்பு விளக்குடா ஐயா. சரி. எதுக்கு எதுக்குயா? அட இதெல்லாம் எதுக்குயா? எதுக்குயா? கொள்ளி வைக்கணும்னு நமக்கு ஒரு பிள்ளை தான் இருக்காடு. எண்ணெயை வளர்க்கறதுக்காக. செல்ல பிள்ளை ஒரே பிள்ளை. எண்ணெயை வளர்க்க அம்பிட்டு செல்லம்மா. ஆமா செல்லம்மா வீட்டுல தூங்குது பாவம். நல்ல பிள்ளை. ஒரு ஆசபாசத்தோடையா. சரி சரி. அப்படிலாம் வளர்த்தாலும் என்னைக்கு ஆய் வச்சை கேட்டிருக்கிறோம். நம்ம கேட்டிருந்தா நம்ம ஏன் இந்த வேலைக்கு வர்றோம்? தேவையா? என்னைக்கு அப்ப மேச்ச மதிச்சிருக்கிறோம். இல்லைங்க. நீ எது வேணாலும் சொல்லு. சரி. உங்க அம்மா வச்சு கேட்டு 6 நாள் உங்க அப்பா பேச்ச மதிக்க மாட்டேன். சரி. எந்த இடத்துக்கு போகாதடா மகனே நீ ஆத்தா சொல்றாரு. சரி. அந்த இடத்துல தான் முதல்ல போய் நிக்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வயசது மாட்டோம் ஐயா. அம்மா என் தாய் மனசுல ஒரு ஆசை. என்ன? நம்ம புருஷன் தான் நம்ம பேச்சை கேட்காம போய் மாடு முட்டி செத்து போயிட்டானே. ஆமா. நம்ம பிள்ளையாவது புத்தி வந்து படிச்ச ஒரு ஆளாகட்டுமே ஒரு எண்ணத்துல. ஆமா. நங்கராஜ் ஒரு IAS IPS கலெக்டராவோ எம்பியாவோ எம்எல்ஏவோ எம்பி இல்ல கலெக்டராவோ போலீஸ் ஏதோ ஒரு வேலையில ஏதோ ஒரு ஆசையில. ஆமா. ஏன் ஆத்தா என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை செத்து எங்க எந்த பள்ளிக்கூடத்துலயா? புத்தாதத்துல. நான் பார்த்ததே இல்லையா. அந்த பள்ளிக்கூடத்துல எடுத்துட்டாங்க. அதானே பார்த்தேன். ஏன் மண்டக்கரக நான் எங்கடா பள்ளிக்கூடம் போனேன்? உனக்கு மண்டக்கரகம் தான். உனக்கு எனக்கு அதை சொல்லாத. சரி விட்டுரு. சரி பள்ளிக்கூடம் போகலையா? சரி. பாட புத்தகத்துல தூக்கி எறிஞ்சிட்டயா? சரி. சிறு வயசுலயே அம்மா காட கொடுக்க அவதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டு. சரி. ஏன் சக்கம்பட்டி எல்லைக்கு நேர் கிளைக்க வெள்ளமலை கண்ணு ஒரு பெரிய மலங்காடு. அடேங்கப்பா. பெருசு. இமயமலை விட பெருசா? அதோட பெருசு எவரெஸ்ட் சிகரம் தான் ஐயா. அதானே பார்த்தேன். ஆமா. ஒரு பெரிய மலங்காடு குறிப்பிட்ட அளவுல. சரி. அவ்வளவு பெரிய மலங்காட்டுக்குள்ள வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். அது என்னையா வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படி இருக்குது. 7 நாள் இருக்குது. 7 நாள் இருக்குது. அது என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் போறது விஷயம் இருக்குதுயா. எப்படியா? எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும் போறியோ அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒருத்தி வெள்ளாடு ஓட்டி வருவா. இது என்னையா அதிசயமா இருக்கு. பொம்பளை பிள்ளை மலை இருந்தா நிறைய பேர் ஆடு ஓட்டிட்டு வருவாங்க. இருந்தாலும் 1000 பிள்ளைய பார்த்தாலும் சரி விடு. அதை விட்டு அப்புறம் இருக்கட்டும். அப்படி சரி. அந்த வெள்ளமலை காட்டுல மலை உச்சியில ஒண்டி புளிய மரம்னு ஒண்ணு இருக்குது. ஒத்த மரம். ஆமா. சரி. ஒரே ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்து தூருல அடேங்கப்பா இத்த தண்டி பொந்து பெருசு. இவ்வளவு பெருசு. அப்போனா நம்ம என்னது இல்ல நம்ம ஊர் தாண்டி இருக்குமா?
மரமே அத்த தண்டி இல்லடா பாய்ப்பேல. சரி நான் இல்ல நாலு மாட்டம் பெரிய பொந்துயா. ஓஹோ. அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்பு காடக்கோடு கபதார்கள் எல்லாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு சரி வேட்டைக்காடணும் அசதி அசதி காடை வேட்டைக்கு போறது இல்ல. ஆமா. அந்த அசதியில சிவனேன்னு மரத்தடியில நான் பாட்டுல படுத்திருக்கேன். சிவனேன்னு நான் பாட்டுல இந்த சண்டாளி அங்க ஒருத்தி ஆடு ஓட்டி வந்தான்னு சொன்ன பாரு. ஆமா. ஆடை ஓட்டிக்கிட்டு அங்க வந்தவ சரி ஆடை மேச்சமா மேச்சமா வீட்டை பார்த்து போனமான்னு போக வேண்டியதானே. போயிருக்கலாம். ஏயா ஒரு ஆம்பளையாளு படுத்து கிடக்குறானே. ஆமா. அப்ப நல்ல மனுஷனும் ஆமா குடியார பையலோ ஏனே நல்ல மனுஷன் என்ன இல்ல நீ நல்ல மனுஷன் தான். ஆமா ஆமா குடியார பையலோ. ஆமா நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை அந்த இடத்து போக கூடாதே. போக கூடாது. நம்ம வாட்டில வேலைக்கு போயிருமா நினைச்ச அந்த சண்டாளி என்னைக்கு போயிருந்தானா போயிருந்தா இந்த வம்பு வந்திருக்குமா. இந்த நாடகத்தை இந்த மேடைக்கு தான் வருவோம். நம்ம தான் வந்துட போறோமா. ஆமா. ஆனா என் மனசுல அப்படி எண்ணம் இல்லையா. என்னைக்கு எந்த ஒரு பெண்ணையும் மேலெடுத்து கூட பார்க்க கூடாது. ஏ கத்துற கொஞ்சம் பொறுனே பட்டன ஒரு ஆவத்துக்கிற மேல எல்லாம் புல்ல இருக்குதுன்னு என்னன்னு புதிய ஆக்கிறியா பொம்பளை புள்ள மனசுல அப்ப கட்டுப்பாடியா. சரி பெண்களை தேடி போக கூடாதுன்னு மனசுல ஒரு கட்டுப்பாடு. அப்படி நான் நினைச்சுக்கிட்டு செவனேன்னு படுத்திருக்கேன். இந்த சண்டாளி ஆடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு சரி என் பக்கத்துல வந்துட்டா ஐயா. ஐயா குரு குரு குருன்னு வச்ச கண்ணு மாறாம என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஒன்னவே ஏன் பாக்குற அளவு கூட இல்ல 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 அழகா இருக்கு. அப்படி பாத்துக்கிட்டு இருந்த உடனே நானும் அன்னைக்கு தாயா வாழ்க்கையிலே முதல் முறையா நானும் இருப்பேன் அன்னைக்கு தான் ஏறெடுத்து பாக்குறேன். ஒப்பம் தான் நானே முத பொம்பளை வாக்குறேன்னு வச்சுக்க. சரி அப்படி நிமிந்து பார்த்தா அடாவ அழகுனா அழகு அம்பிட்டு அழகையா. சுண்டி விட்டா என்னது எதை விட்டா சுண்டி விட்ட என்ன சுண்டி விட்டான்னு தெளிவா சொல்லி முந்தா நாள் மேடை வேற மாட்டோம் இல்ல முந்தா நாள் மேடைக்கு போனேன் நாய் 4-3 நாய் முன்னாடி நிக்குது 3 நாள். சரி சரி அம்பிட்டு ஒரு அழகையா. அப்ப என்னைய பாக்குறா. சரி நான் அவளை பாக்குறேன். பாக்க இப்படி ரெண்டு பேரும் ஒரு மாறி மாறி பாத்துக்கிட்டு இருந்த முன்னே சரி என் மனசுல ஒரு ஆசையா இருக்கும்ல இருக்கணுமா இல்லையா. ஆமா என்னைக்கு இருந்தாலும் ஆமா வாழ்க்கை நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா. சப்பானியே முண்டியே முடமா கூனா குருட கண்ணு போனதா காலு போனதா அண்டா நீலா கிளியாட்ட கட்டி வச்சிருக்கீங்க. ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு நல்ல விழா வரக்கூடாதா. இல்லைங்க கையால விளங்காத வரணுமா இல்ல எப்படி இருந்தாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா. வர்றவன் நல்லவள கெட்டவளோ. ஆமா எப்படிப்பட்ட குணக்காரியா வருவான்னு யாருக்கடா தெரியும். அது யாருக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பார்த்து விரும்பின பொண்ணா இருந்ததுன்னா நீ பார்த்து விரும்பின பொண்ணா இருந்தா திருத்தான். அம்மா என் மனசை புரிஞ்சவன் நடந்துக்கிறோம். அம்மா நான் சொல்றதெல்லாம் கேப்பா. அதுக்காக அவளை பார்த்த இடத்துல முடிபடுத்தையா என்ன பக்கமேலாம் கட்டணும் அவளை தாண்ட கட்டணும் இல்லாட்டி நாண்டுகிட்டு சாகணும். வேணாய்யா காலையில வெட்டு போட்டு சாவியா நீ வேற. அப்ப நீ சாடாங்கிறியா இல்ல எப்படி இருந்தாலும் காலையில எனக்கு பொண்டாட்டி வந்தா பதா ஐயா. நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஆச்சும் சரி அவளோட வாழணும் இல்ல 1 மணி நேரம் நான் ஆச்சும் அவளோட வாழ்ந்த அந்த சந்தோஷம் எனக்கு போதுமையா. நீ ஒரு நாள் தேவையில்லை 1 மணி நேரம் நீ ஆச்சு. சரி 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 அவளோட வாழணும்னு நினைச்சேன். ஆமா ஆமா அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் யாரை பார்த்தேன். யாரு அவ எந்த ஊருக்காரு தெரியுமா. எந்த ஊரு அவ பேர் என்ன தெரியுமா. என்ன பேரு அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவ. அருப்படுத்த திருப்பத்தூரை சேர்ந்தவ குருட்டு பேல எனக்கு கோட்டை என்ன இந்த திடீர்னு அடிக்கிறாங்கள இந்த பக்கம் கேட்காது. அதுக்குள்ள அவளை அரிப்படுத்தவங்கிறியா ஒரு அருப்பு கோட்டையா. சரிண்ணே சரி திருப்பத்தூர் சரி மலைச்சாமி குமனாருக்கு மலையமாளுக்கு முறந்தவையா. சரி அவளுக்கு 7 பேர் அண்ணங்க அடங்கோப்பா ஒருத்தன சின்ன சாட்டா இருக்கிறாங்க. எங்க 2 பேர்த்த என்னால சமாளிக்க முடியாது மச்சனைங்கள. சரி நீ எப்படினே 7 பேர்த்த நீ சமாளிச்சு வெட்டுறாங்க. நம்ம எங்கிட்ட ஒரு சந்து கிடைக்காது. சரி அந்த 7 பேருக்கு மலையமாளாக பிறந்த அந்த வெள்ளையம்மா அவளை தாயா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள பார்த்தேன். நேத்து பார்த்தையா பாவம் எங்க வெள்ளையம்மா 100 நாள் வேலைக்கு போச்சு 99 வயசு கிளவி போடா நாதாரி பேல தடி குச்சி வச்சுட்டு கண்ணாடி போட்டு அது நீ பார்த்தா ஆளா இருக்க முடியும். செல்லெல்லாம் வச்சுட்டு போச்சு டச் செல். எனக்கு என்ன 80 வயசு ஆயிருச்சா. சரிண்ணே தம்பி 80 வயசு. சரிண்ணே சரிண்ணே அப்படி அம்பிட்டு ஒரு ஆசை மனமளவுல ஆசையா. சரி பொண்டாட்டின்னு அவன் தான் நினைச்சனே. அப்ப எம்பிட்டு ஆசை இருக்கு ஒரு மனசுக்குள்ள சொல்லி வரேங்க. தந்தனனா தானே தந்தனனா தந்தனன தந்தனன தந்தனனா அத்த மகளே இயேசு புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நங்குலையே. அத்த மகளே இயேசு புச்சலையே
கம்மக்கர ஓரத்திலே கண்மணியை வந்து கட்டிகள் அணைச்சிக்கிட்ட கட்டினியும் அணைச்சிக்கிட்ட நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அமெம்பாசம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அமெம்பாசம் அத்த மகளே எசப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கொலையே கடலான வேண வெள்ளவர்கள் தந்ததுண்டு அன்பு கடலாலம் ஞானம் கண்டதில்லையே என்னுடைய நாயகனை ஊர்வலம் நல்லவானே உன்னுடைய அன்பு கந்தவானம் இல்லையே எனக்கென வந்த தேவதையே சரி மாதிரி அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழலோடே நான் அல்லவா கம்மன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன தினந்தோறும் அர்ச்சனதா நமக்கு வேற வேலை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள் எனக்கு நான் தான் மயங்குகிறேன் காலமுள்ள வரைக்கும் காலடி கிடக்க நீதான் விரும்புன பள்ளிக்கூடம் போகும்போது ஓர கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே நானும் மறக்கலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணால் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே அதான் போயிட்டாலே பெரிய பேசுற மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை செஞ்ச சாமிக்கு தான் தெரியுமாடி இந்த சாமிக்கு தான் தெரியுமாடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமனிட பூ பழ வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு போட வருஷம் அத்த மகளே எசப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட கண்ணங்குடையே மாமரத்து மாங்கொடந்து செவந்தது போல முகமும் சொலிக்குதடி நானும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனமும் வலிக்குதடி கண்ணில் ஒரு பார்வடியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓவாவடி அத்த மகளே எசப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்குடையே தந்தன தானே தந்தன தானே தந்தன 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 விட்டலாம் ஆசை ஆமா மனங்குள்ள ஆசை சரி இன்னைக்கும் அம்மா. மகராசு ஆமாங்க இன்னைக்கு ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்லையா ஆமா ஐயா அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாது ஆமா ஐயோ ஆழம் தெரியாம கொண்டு போய் காலை விட்டோம்னா ரொம்ப அவதிப்பட்டாலும் பரவாயில்ல வெட்டு போட்டு சாகணுமையா அதனால எம்மையில அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி என்னோட ஆசைகள் அவகிட்ட சொல்லிடுவோம் ஆமா சொன்னாதானே அவளுக்கு முடியும் புரியும் புரியும் சொல்லிடுறாமனு ஒரு தைரியத்துல அவ பக்கத்துல நெருங்கி போயிருவையா யா ஐயா ஆனா மனசுல ஒரு பயம் என்னய்யா இங்க நம்மள பிடிக்கலையோ அம்மா நம்மள வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுவாளுன்னு மனசுல ஒரு பயம் அம்மா அம்மா திரும்பி உடியாந்துடுறது ஆனா சொல்லாம இருக்க முடியல எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு வாக்கையில சரி அப்பத்தாண்டா வந்துச்சு அப்பே முத்தி எனக்கு என்னையா சாமி பாக்குற புத்தியா ஆனா அது இல்லையா விறுவிறுன்னு போனே கருவ காட்டுக்குள்ள உங்க ஒப்பம் தண்ணானே கஞ்சாவும் கள்ளு சாராயத்தையும் வாங்கி கலந்து குடிச்சையா எத்தனையோ காடு இருக்குது ஏயா அங்க போன நீ அட அப்பெல்லாம் கருவக்காடு கம்மங்காடு சங்கமுதிரு சோளக்காடுன்னு சந்து சந்தா வித்தாக புத்தனத்து கிழக்கால இருக்குதா ஐயோ அங்கேயே யாவப்படுத்துற சரி சரி அவ்வளவு போதையா சும்மா ராஜ போதை ஒப்பா கஞ்சா போட்டிருக்கிறியா நான் பார்த்ததே இல்லைண்ணே என் கூட வந்து பாரு ஒரு நாளைக்கு வேணானே அவ்வளவு போதையிலையும் அப்படியே தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டேன் வெள்ளையம்மா நினைப்போட போயிட்டேன் அடேங்கப்பா போதையில நான் தடம் ரெண்டு ஆளு இடம் மாறாத ஆளு நானு நல்ல மனுஷன் உருண்டு விரண்டு போயிட்டேயா அவளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா சரி குடி போதையில தைரியம் வந்துருச்சு சரி துணிச்சலாப பக்கத்துல போயிட்டேன் யா போதையில போதையில அந்த ஜென்மத்துல சொல்லி இருந்திருக்க மாட்டேன் சரி 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 போயிட்டேன் சண்டாளி சண்டாளி வெள்ளையம்மா வெள்ளையம்மா என்னைக்கு உன்னை இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நாம் பார்த்தனும் பாத்தியோ என்னைக்கு இந்த இடத்துல உன்னை நான் பார்த்தனோ பார்த்தனோ அந்த நாள்ல
இருந்து ஆமாமா அந்த நாள்ல இருந்து என் மனசு ஏங்கிட்டலடி. இல்ல இல்ல நான் யாரை பார்த்தாலும் அது ஒன்னும் பார்க்கற மாட்டே இருக்குது. பாண்டித்துறை யாரு பேசினாலும் அது நீ வந்து பேசுறது மாட்டே கேக்குது. சரி 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 உன்னைக்கு நினைச்ச நான் வீட்டுல போய் படுத்தேன். எப்படியா? எனக்கு துக்கம் வருதா? வருமா வருமா. நாம் பாய் போட்டா எனக்கு படிக்க வருதாடி. எப்படியா வரும்? என் நீரும் உன்னோட ஏக்கம். ஆமாமா என் கண்ணோரச்சிறு துரும்பா உருத்துறடி. சரி ஒருவருக்கு சோறுதுன்னாயே உடம்புல விட்டுதா பூரா சோறு அது பூரா வேற இல்லனே பூரா உடம்புல இருக்கிறது பூரா உன்னை மனசார விரும்புறேன். சரி சரின்னு மட்டும் சொல்லுடி. காலம் முழுவதும் பண்ண கண்கலகமா வச்சு நான் காப்பாத்தணும்னு சொன்னேன். சரி ஆனா அந்த சண்டாளி என்னை பார்த்து கேட்டாயா ஒரு வார்த்தை. என்னையா? அட போடா குடியாரப்பழ. பாண்டித்தர உன்னே என்னைய கேட்டாயா? சரி சரி நான் குடியாரனா உன்னைய மாட்டி நான் குடிக்கிறாளா? நல்ல நான் குடிச்சாரா பாத்துருக்கீங்களா? என்ன செம்பாங்கன முன்னாடி வைக்க சொன்ன காணானே. நான் தண்ணிங்களை கவச்சுக்கல. பேக்கில் 7 கோட்டர் கிடந்துச்சு கட்டாமுடான்னு சத்தம் போட்டு ஒரு 1.5 தானே. சரி என்னைய மாடி குடியாரன்னு கேட்கிறேன். சரிண்ணே சரி. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனேன் அப்பேன். கோப்பா அப்படி நல்லா அவன் செத்து போன துக்கத்தை நினைச்ச நான் குடிக்கலடி. சரி என்ன வளர்க்க வீடு விட பண்ணைக்கு இருந்தாய ஆத்தா. ஆமா அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல. பாவம் தாக்க. என்னைக்கு உன்ன மனசார நான் நினைக்க ஆரம்பிச்சனும். சரி மனசுல நிம்மதி இல்லாம ஆமாமா ராப்பகலா உறக்க இல்லாம ஆசைகள்ல உங்ககிட்ட சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சு. சரி நான் குடிக்கார இல்லடி. நல்ல என்னை ஏத்துக்கவில்லையம்மான்னு. சரி அப்ப தாயாபலு உண்மையை சொன்னா. என்னய்யா? டே வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி எம்பிட்டு மரியாதை. நல்ல மனுஷன். டே வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஒரு மரியாதை அன்பு காதல். காதல இல்லனே இல்ல நமக்கு வாய்த்து முறை ஒண்ணுக்குள்ள நம்ம வாடி ஓடினா ஆடுறதே இல்ல புளிய மரத்து பொந்துக்குள்ள போனது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசா மரியா. சரி டே வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க. ஆமா 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 7 துண்டா வெட்டுறாங்க எல்லாரும் புதிக்காளியா. ஆமா ஆமா 7 அண்ணங்களுக்காக 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. சரி மெத்த பணக்காரங்க. ஆமா ஆமா இந்த பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க? ஆமா 7 மெத்த வீடு கட்டி சரி 7வது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு சரி இந்த 7 அண்ணங்களும் கீழே இருந்து பாத்துக்குவாங்க. ஏயா தங்கச்சியை மேல விட்டு அன்னைக்கு கீழே இருந்து பாக்குறாங்க. பெரிய மனுஷரா இல்லையா? மேல பாதுகாப்பா இருந்து பாத்துக்கிறாங்க. பாசத்துல ஆமா சரி அப்படி வளர்க்குறாங்க. ஆமா நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்க எனக்கு தலையெழுத்தாயா. உன்னை பார்க்கணும்னு தான் நானும் வந்தேன். ஆமா ஆனா நீ குடியார பையனை தெரிஞ்சிருந்தா நல்ல மனுஷன். உன்னை நம்பி எப்படி நான் உன் கூட வர்றது? ஆமா இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லுறேன். சரி நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டா என்னை மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிட மாட்டேன்னு என்னடா நிச்சயம்னு கேட்டா. சரி என்ன சொரி நீங்க நல்ல மனுஷனே. அறுத்து போட்டாலும் உசுறு போகாதியா. ஏன்னா நீங்க உங்களை பத்தி எனக்கு தானே தெரியும். உனக்கு தெரியுமில்ல? இல்ல லிஸ்ட்ல சொன்னா நான் சரி நீ நல்லா இருப்ப பேசாம இருப்ப. அப்படி அந்த சண்டாளி பத்தான் சொன்னா என்ன உன்னை பார்க்கணும் தாண்டா நானும் வந்தேன். ஆமா 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 என்னைக்கு நீ பார்த்து அந்த ஒரு வார்த்தை அவ கேட்டாலோ இதுக்கு குடி போதையில போனதுனால தான் அந்த வார்த்தை கேட்டான். அன்னைக்கு விட்டேன் குடிய. சரி இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லையா? என்ன கேட்டுக்கினேன். என்ன இல்ல இங்க சொல்றேன் சொல்லுங்க. நான் வெள்ளச்சாமி. ஆமா ஆமா நான் குடிக்குவேன். உள்ள இருக்கிறேன் பாரு ஒருத்தன் மறந்துவேறேன். நல்ல மனுஷன் சொல்ல வந்தான்டா. சரத்குமார் மறந்துவேறேன் எல்லாம் கோபியோட போறேன். ஆமா அவனை மட்டும் வெளியில் அனுப்பிடாதீங்க. ஒன்றைய போட்டானா அப்புறம் நீங்க செத்திய. அப்படி சரி அவளுக்காக நான் குடியை விட்டு திருந்த என் மனசை புரிஞ்சு அவளுக்கு நான் ஏத்துக்கிட்டாய். சரி நம்ம வழிக்கு வந்துட்டா. ஆமா இருமனது பெருமனது ஆகிவிட்டது. காலையில திருமணம் மம்மாட்டி கல்யாணம் வாயில இதை போட்டு அடி இல்லனே எப்படி பெரிய மனுஷன் சரிண்ணே பல்லாண்டு கால வழங்க மம்மாட்டி வீடு ஓடுற மாட்டே வச்சுட்டு ஒண்ணு சேர்ந்த பிறந்த சரி அந்த நாள்ல இருந்து ஆமா என்னைய பார்க்காம வெள்ளியம்மாள் அந்த சண்டாளிய பார்க்காமனால ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. இல்ல இல்ல எப்படா பொழுது விடியுமனே பாத்துக்கிட்டு இருப்பேன். சரி இந்த வில்லம்பு காடை கூட உபதார கட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆமா ஏன் ஆத்தா கேட்டானா வேட்டைக்கு போறோன்னு பொய் சொல்லிட்டு ஆமா வில்லமலை காட்டு போயிடுறது. நம்மளுக்கு பொய் சொல்றேன் பழக்கமா அப்புறம் சொல்றேன். ஆமா அவளை கணக்கு ஆடலாத்தையும் ஓடிட்டு அங்க வந்துருவா. வெள்ளையம்மா உன்னையோட சேர்ந்ததாட்டு இருக்கு. நாங்க அங்கே போய் வேட்டையாடுவேன். அவ வர நேரத்துக்கு வேட்டையாட நல்லா இருக்குமா? வெள்ளையம்மா வெள்ளம்பழத்தையும் தூக்கி போட்டுட்டு வாடி நம்மளை கூட்டிட்டு பொந்துக்குள்ள போயிடுறது. சரி அங்க போய் தெரியாம பேசிக்கிட்டு இருப்போம். எப்படி? ஏன்னா அவ ஒரு சாதி. ஆமாமா நான் ஒரு ஜாதி. ஆமா இன விட்டு இன மாறி விரும்புறத. ஆமா யாராவது உங்களை மட்டும் பொறுக்காத வேலையை பார்த்துட்டு போய் வண்ணங்கிட்ட சொல்லிட்டா
நானும் மைக் செட்டுக்காரரு நாங்க 4 பேர். நீங்க நல்ல மனுஷங்க. மைக் செட் யாராவது போய் அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்க எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க ஐயா. ஆமா, அதுக்காக தெரிகிறது யாருக்கும் தெரியக்கூடாது நாங்க விரும்புறதுன்னு. ஆமா, தெரியாம உள்ள போய் விரும்பணும். சரி, இப்படி விரும்பினாலும் நாளைக்கு நம்மள போய் வாழ வர்றவ நம்ம கிட்ட எதுனால கேட்பாளா இல்லையா? கேட்பாயா. வாடி அங்க கூட்டிக்கிட்டு கையை பிடிச்சு நடந்தே போறது எங்க மதுரை மேல் மாசி விதிக்கு. ஐயா அம்மா நம்ம ஊர்ல எத்தனையோ குளத்தங்கரையில ஒடுவாந்தால இருக்குது, குருண மருந்து இருக்குது, என்னென்னமோ நிறைய இருக்குது. அங்க ஏனே போகணும் மதுரை? எதுக்கு குருண மரத்தில் சொல்ற விடுவதில்ல இல்ல என்னமோ மதுரைக்கு கூட்டிட்டு போறேன்னு வாழ்றதுக்கா சாகிறதுக்கு விளங்காத வேலை. ஒரு பொம்பளை நம்ம கூட வர்றா. ஆமா, நம்ம கிட்ட ஆசை பாசத்தோட தான் கேட்பாளா இல்லையா? சரி, அவ கை நீட்டி ஆசைப்பட்டு மார்க்கெட்டு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். அதான் கேட்டேன். ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்ல? நம்ம தான் குடியாரனாச்சு. குடியாரப்ப நம்ம கிட்ட போற காசு இருக்கும். சத்தியமா காலையில எல்லாம் காசு இல்லைன்னு வீட்டுல ஆத்தானி ஒருத்தர் எதுக்கியா இருக்கிறா? ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு. அப்ப எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். காலையில நான் போன் போட்டு சொல்லிடுறேன். அவ வச்சிருக்க காசெல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு சரி இவ கேட்கவளுக்கு நான் வாங்கி கொடுக்கறது. ஆமா, இப்ப ஆத்தா சம்பாதிக்கிறதுலாம் அரிக்கிற ஒருத்தர் வேணுமா இல்லையா? வேணும். அப்படி பாத்துக்கிட்டேன் அவளை. சரி, என்னதான் கண்ணா பொத்தி பார்த்தாலும் பெண் புத்தி தானே. புடவை மாத்துற மாதிரி இன்னைக்கு நம்மள மாத்துறவ. ஆமா, நாளைக்கு உன்னையும் மாத்தலாம். ஆறுல போற தண்ணி மாதிரி. அவ மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, அடிய வெள்ளையம்மா, நீ என்ன விரும்புறது உண்மையினா சரி இப்பவே என் கூட பாடினும். சரி, அவளை கைய புடிச்சு தர இழுத்துட்டு போனையா. எங்கயா? மதுரை மீனாட்சி அம்மனோட ஆலயத்துக்கு. சரி, அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சி வச்சு எனக்கு சாட்சியா வைத்து எனக்கு இந்த பக்கம் கேட்காதுன்னு நீ வேற. சரிண்ணே, சாட்சியாக கோயில போய் சாட்சியா. சரிண்ணே, சாட்சியா என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட. ஆமா, செத்தாலும் என்னோட. சரி, என்னைய விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடிட மாட்டேன்னு. போகாதே, எனக்கு சத்தியமணி கூட வெள்ளையம்மான்னு. சரி, அவகிட்ட நான் சத்தியம் கேட்டேன். சரி, அவளும் மண்ணுனா வெள்ளச்சாமி நீ கட்டுற மஞ்சத்தாளிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் பண்ணா. சரி, இன்னைக்கு அந்த சண்டாளி என்கிட்ட சத்தியம் பண்ணா பண்ணினாலும் அன்னையில இருந்து யாத்தா படுத்த படுக்கையா கிடக்குறாடா. அண்ணன் தானே எடுத்து வைக்க கூட எனக்குன்னு யாரும் இல்ல. நான் ஒரு ஆளு பெத்த தாயை பாக்குறேன் இல்ல வெள்ளைமலை காட்டுக்குள்ள போய் வெள்ளையமலை பாக்குறதா. சரி, அட வெள்ளையமலை நிலைக்கலாட்டி நாளை பாத்துக்கலாமே, அடுத்த வாரம் கூட பாக்கலாம். ஆத்தா உசிறு போச்சுன்னா யாரும் காலையில 4:30 மணி கூட பாத்துரல. ஆமா, நிலையம் முடிச்சுட்டு போய் கூட. சரி, ஆனா ஆத்தா உசிறு உயிருமே யார் அவ உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அன்னில இருந்து வெள்ளைமலை காட்டுக்குள்ள போயிறத விட்டுட்டு சரி ஊருவரா ஒயிலாட்ட ஆட போனேன். என் அப்பனை போல சிலம்பாட்ட ஆட போனேன். நல்ல மனுஷன் ஆத்த உசிரை காப்பாத்திட்டேன். அந்த வெள்ளைமலை காட்டுக்குள்ள போக முடியல. சரி, என் வெள்ளையம்மா நினைச்சிட்டா இந்த குடியாரப்பை நம்மளை விட்டு என்னைக்கும் போக மாட்டேன்னு சொன்னானே. நம்மளை பார்க்க வரல நம்மளை ஏமாத்திட்டான். சரி, நம்மளை மறந்துட்டான் நினைச்சுக்கிட்டு. சரி, என் வெள்ளையம்மா இங்க வரது இல்லையா? சரி, அன்னைக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போனப்பதான் அந்த சண்டாளி எங்க போனா என்ன எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா உயிரோட இருக்கிறாளா இல்லையானு எனக்கு தெரியாது. என்னையா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அந்த மதுரை மண்ணில மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு அன்னைக்கு சத்தியம் வரணுமே. ஆமா, அந்த சத்தியத்துக்கு நீதின்னு ஒண்ணு இருக்கிறது உண்மையினா கண்டிப்பா என் வெள்ளையம்மா என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி வந்துருமான ஒரு நம்பிக்கை இன்னும் என்ன விட்டு போகலையா. வெள்ளச்சாமி எப்படாபல பார்க்க போறேன். ஆமா, எப்ப கூட பேச போறேன். உயிர் போறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவளை கண்ணில் பாத்திரமா. வெள்ளச்சாமி உன்னுடைய வெள்ளையம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் பார்த்தாண்டா நல்ல வார்த்தை பேசியிருக்கு. சரி, எது நல்லா இருப்பேன். காலையில என்ன கேதிய அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு மண்ணனை ஊற்றி எரிச்சிரு பெட்டியோட சேர்த்து மனக்கோட்டையே கட்டி வச்சிருந்தேன். சரி சரி, அந்த கோட்டையில இப்ப பெரிய இடியா விழுந்து தர மட்டத்துல நிக்குது. சரி, இன்னைக்கு தேடி வந்து அந்த கோட்டை எழுப்ப போறான்னு தெரியல. சரி, வருவாளா? வருவா. முடிச்சுக்குங்கப்பா, டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க எல்லாத்துக்கும். கருப்பசாமி. ஆமா, ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வந்துடும் பாவம். பக்கத்துல டீ கடை இருக்குதா அந்த போட்டுருக்குறாங்க. இதுக்கு மேலே கதை ஆரம்பம். தயவுசெய்து யாரும் தூங்கக்கூடாது. அப்ப இவ்வளவு நேரம் கராட்டம் நடத்தினோமா? அட பாய்ப்பேல இப்பதான் சாமி அழைக்க போறோம். ஆமா, அவளுக்காக கட்டின மனக்கோட்டை. ஆமா, இது நீ இருக்கும் நெஞ்சமாடி கண்மணி இங்கு அரடிச்சு வெண்புதேடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது வெட்ட வேலை ஆச்சு தேடி கண்மணி இது நீ இருக்கும் நெஞ்சமாடி கண்மணி இங்கு அரடிச்சு வெண்புதேடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது வெட்ட வேலி ஆச்சு தேடி கண்மணி என்ன மாறாதே உன்னை
மேகங்கள் மூடும் கருவானம் மூட காற்றொன்று வந்தால் தெளிவாகுமே அது தேவையா உயிர் தேவையா இசை தாளம் ஒன்று போடுகின்ற கண்மணி ஒரு ராகம் சொல்லி தேடுகின்றேன் கண்மணி இது நீ இருக்கும் எங்கமடி கண்மணி அடிச்சு வெண்புதேடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வேலியாச்சு தேடி கண்மணி இல்லையானாலோ எல்லாம் மாறாதே உள்ள சேராமல் உள்ள மாறாதே உன்னை நினைச்சாலும் துளந்தாரமா இது நீருக்கும் பஞ்சமாடி கண்மணி என்று அடிச்சு வெண்புதேடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வேலியாச்சு தேடி கண்மணி எப்ப வருவான்னு வழி மீது விழி வைத்து காத்திருந்த விழிகள் நான் பூத்த நாளே அதிகமே தவிர சரி அவ வருவது போல தெரியல அம்மா இன்னைக்கு அவளை பாப்பமே அவளோட காத்துக்கிட்டு இருந்த வேலையில சரி இந்த வெள்ளச்சாமியினுடைய காத்திருப்பு பேன் போகலையா எப்படியா சண்டாளியை சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம் எப்படி வெள்ளையம்மா ஊர்ல அந்த சண்டாளி ஒரு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல சரி இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது சரி அந்த முத்தாலம்மன் சாத்திரை திருவிழாவில் ஆமா இந்த வெள்ளச்சாமியினுடைய சிலம்பாட்ட போட்டியும் ஆமா ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வருவதை பார்த்து அவரோடு காத்துக்கிட்டு இருக்காங்க சரி கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுக்கு செய்தி கேட்டிருக்கோம் கண்டிப்பா வருவா அம்மா இந்த வெள்ளச்சாமி வருமான செய்தி கேட்டா கண்டிப்பா வெள்ளையம்மா வருவா ஏதாவது ஒரு மூலையில அம்மா எங்கிட்டாவது இடத்துல அம்மா வீட்டு வேலையாவது ஏறி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பா ஏதோ ஒரு சந்தல பாக்குமியா அந்த நம்பிக்கையோட என் ஜக்கம்பட்டி சீமையை விட்டு சரி என் வெள்ளையம்மாளை தேடி இன்னைக்கு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் நான் போறேன் போங்க டேய் போறேன்னா போயிட்டு வான்னு சொல்லிய வெள்ளச்சாமி போங்க 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 அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல இன்னைக்கு தான் முதல் முறை அந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் சரி யார் யார் குடும்பத்துல அம்மா யார் யார் மேலே இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி தெய்வமாகப்பட்டது இருக்கிறாங்கன்னு கண்டிப்பா கண்ணறிஞ்சு பாக்குற நேரம் சாமி அழைக்க போறோம் அம்மா தூங்குற குளத்தை எழுப்புங்கம்மா